அனைவருக்கும் வணக்கம். யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். ஸோ இதில் தான் வந்து ஒரு ஷார்ட் நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. ஷார்ட் நோட்டீஸ் பார்த்தீங்க அப்படின்னா, நர்சிங் ஆஃபீஸர், அதாவது இஎஸ்ஐசி எம்ப்ளாயிஸ் ஸ்டேட் இன்சூரன்ஸ் கார்பரேஷனில் வந்து இந்த நர்சிங் ஆஃபீஸர் வேகன்சிக்கான அந்த ஷார்ட் நோட்டீஸ் தான் இப்போதைக்கு வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா, ஆன்லைன் அப்ளிகேஷன் இன்வைட்டட் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டில் வந்து செலெக்ஷன் த்ரோ வெப்சைட் பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி மூலயமா வந்து இதுக்கான அந்த செலெக்ஷன் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ www.upsconline.nic.in இந்த வெப்சைட்ல வந்து 7 மார்ச்ல இருந்து 27 மார்ச்சுக்குள்ள இந்த நர்சிங் ஆஃபீஸருக்கு வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கறத சொல்றாங்க. ஸோ டோட்டல் வேகன்சி பார்த்தோம்னா 1930 வேகன்சி, 1930 வேகன்சி ஃபார் த போஸ்ட் ஆஃப் நர்சிங் ஆஃபீஸர் இன் எம்ப்ளாயி ஸ்டேட் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட்ல வந்து கேட்டிருக்காங்க. இதுல பார்த்தோம் அப்படின்னா அன்ரிசர்வ்டுக்கு வந்து 892, இடபிள்யூஎஸ் இதுக்கு வந்து 193, ஓபிசி 446, எஸ்சியில வந்து 235, எஸ்டிக்கு 164, டிசபிலிட்டிஸ்க்கு 168 வேகன்சி. ஸோ இந்த 1930 வேகன்சியில வந்து டிசபிலிட்டிக்கு 168 வேகன்சி கொடுத்துருக்காங்களா. இதுல வந்து யாரெல்லாம் எந்த கேட்டகரியில இருந்தா டிசபிலிட்டியில இருந்தா வந்து அவங்க அப்ளை பண்ணலாம் அப்படிங்கறது கொடுத்துருக்காங்க. ஸோ 1930 வேகன்சி, 160 vacancies are reserved for candidate belong category of person with benchmark disabilities. 168 வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த 168 vacancy reserved candidate belong category person with disabilities வந்து கீழே கொடுத்திருக்காங்க. இந்த PWDல 72 vacancy பார்த்தீங்கன்னா reserved candidate belong to benchmark disabilitiesல வந்து locomotor disability including cerebral palsy, leprosy, cured, Drabbas from acid attack victims, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு 1 lakh affected, 1 arm affected, ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த 160 வேகன்சியில் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது மல்டி டிசபிலிட்டிஸ்க்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கான பே ஸ்கேல் வந்து லெவல் 7ல பே மேட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா 7th சிபிசியில் 30 வயசு இருக்கணும். அதாவது அன்ரிசர்வ்ட் இடபிள்யூஎஸ்க்கு 33 வயசு சொல்றாங்க. எதுக்கு அப்படின்னா ஓபிஎஸ்க்கு 35 வயசு எஸ்சி எஸ்டி, அப்புறம் 40 வயசு பார்த்தீங்கன்னா டிசபிலிட்டிஸ் இருக்காங்களா அவங்களுக்கு வந்து அந்த ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. ஸோ எடிட் கரெக்ஷன் ஃபெசிலிட்டி ஃபார் தி ஃபைனலி சப்மிட்டட் அப்ளிகேஷன் வந்து 28 மார்ச்ல இருந்து 3rd ஏப்ரல் வரைக்கும் 7 days வந்து ஆன்லைன்ல இருக்கும் அப்படிங்கறத சொல்றாங்க. த crucial date of determining the age shall be the closing date for the submission of online application. Candidate willing to apply for the above vacancy are advised to visit Commission's website, அதாவது upsconline.nic இந்த வெப்சைட்ல பார்க்கணும், அல்லது upsconline.nic இது இந்த வெப்சைட்ல ஏதாவது ஒரு ரெண்டுமே ஒரே வெப்சைட் தான். இந்த டீடைல்டு ரெக்ரூட்மெண்ட் வந்து ஸ்பெஷல் அட்வர்டைஸ்மெண்ட் வந்து கொடுப்பாங்க. அதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் அடிஷனல் இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து கேண்டிடேட் ஃபார் தி ரெக்ரூட்மெண்ட் பை செலக்ஷன் இதுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொடுப்பாங்க. ஸோ ரெகுலராக இந்த வெப்சைட்டை செக் பண்ணி பார்த்துங்க. உங்களுக்கான டீடைல்டு நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வந்து உங்களுக்கு 7th இருந்து உங்களுக்கு மார்ச் மந்த்ல இருந்து உங்களுக்கு இந்த வெப்சைட்ல அப்டேட் பண்ணுவாங்க அப்படிங்கறத சொல்றாங்க. ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து 7 மார்ச்ல இருந்து 27 மார்ச்சுக்குள்ள நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கறது சொல்றாங்க. ஸோ இந்த வீடியோவை மறக்காம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது நர்சிங் ஆஃபீஸர் இந்த மாதிரி இதுல வந்து இருக்கிறாங்க அப்படின்னாங்கன்னா அவங்களுக்கு வந்து நீங்க ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் ஒரு பதிவுல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.